இந்த கன்னிக்கான அதிபதி புத பகவான். இந்த புத பகவான் ரொம்ப கால்குலேட்டிவ் மைண்ட் செட். பிஸ்னஸ்னு அல்லது தொழில் சம்மந்தமாக தான் இங்கே எப்போவுமே சிந்தனை இருக்கக்கூடிய அமைப்பு. திருமணத்தில் பெரிய ஈடுபாடு காட்டாதவங்க, ஆனால் திருமண வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு அமைப்பும் இருக்கிறவங்க. இப்படி தான் அம்மாக்கள் குழந்தைகள் மேலே டூ மச் கண்ட்ரோல் பண்ணி வளர்க்குறதே அந்த குழந்தையினுடைய திருமணத்துக்கு தடையாமல். அவர் ப்ரொஃபஷனலாகவே பார்த்துட்ருப்பார். எனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் தேடிட்டு இருப்பார், அவர் லைஃப் பார்ட்னர் தேட சொன்னோம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இங்கே இருக்கும். பொதுவாகவே வயது வித்தியாசம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். திருமணம் எப்போது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காக எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பேசுகிறதுக்காக ஒரு 5 வீடியோக்கள் பேசியிருக்கோம். இது 6வது வீடியோ. என் பேர் சாந்தகுமார். நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. ஏஎல்பி முறையில் உங்கள் வயதிற்கான லக்னம் அப்படிங்கிறது ஏஎல்பி லக்னம் கன்னி லக்னம் போகும்போது இந்த கன்னிக்கான அதிபதி புத பகவான். இந்த புத பகவான் ரொம்ப கால்குலேட்டிவ் மைண்ட் செட். பிஸ்னஸ்னு அல்லது தொழில் சம்மந்தமாக தான் இங்கே எப்போவுமே சிந்தனை இருக்கக்கூடிய அமைப்பு. திருமணத்தில் பெரிய ஈடுபாடு காட்டாதவங்க, ஆனால் திருமண வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு அமைப்பும் இருக்கிறவங்க. டூ மச் கால்குலேஷன்ஸ். நான் பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ணுறேன், அப்புறமா மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு பேசக்கூடிய அமைப்பு. அப்படி இல்லாமல் காலத்தை பயிர் செய்கின்றதை ஒவ்வொரு வீடியோலையும் மென்ஷன் பண்ணுறோம், இங்கேயும் குறிப்பிட்டு சொல்கிறோம். இந்த 20லேருந்து 30க்குள்ளார திருமணம் நடக்கணும். அப்போ கன்னி லக்னம் போகும்போது 20லேருந்து 30 வயது இருக்கிறவங்களுக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான இந்த வீடியோ. இந்த கன்னி லக்னம் போகும்போது இவங்க ஜோக் அடித்தா கூட பிஸ்னஸ் பற்றி எங்கள் ஆஃபீஸில் அப்படின்னு தான் ஜோக்கே இருக்கும் இவங்க பேசுகிறது. அவ்வளோ ஒர்க்கஹாலிக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்களுக்கு 24 மணி நேரம் தூக்கத்தில் கூட அவங்க தொழிலை பற்றி தான் சிந்திப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு. வேலையாக இருந்தால் வேலை, தொழிலாக இருந்தால் தொழில், அதுதான் அவங்க சிந்தனையாகவே இருக்கும். அதனால் லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறதுல இவங்க ரொம்ப டூ மச் கால்குலேட்டிவாக எல்லாமே எனக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இதை இவங்க தவிர்க்கணும். அடுத்தது இவங்க அம்மா முடிவெடுப்பாங்க. இவர் முடிவெடுக்காததுனால அவங்க அம்மா முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இவங்க அம்மா முடிவு எடுக்கக்கூடாது திருமணத்தை பொறுத்தளவில். இதை ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணு இவருக்கு பிடிக்காது, இவருக்கு பிடிச்ச பொண்ணு அம்மாவுக்கு பிடிக்காது. இப்படி ஒரு அமைப்பு இங்கே இருக்குது. ஸோ அம்மா முடிவெடுக்க வேண்டாம். அம்மா வழி வாய்ப்புகள் ஓகே, அது தப்பு இல்லை. அம்மா வரன்கள் கொண்டு வந்து கொடுக்கலாம். ஆனால் அம்மா இதுதான் நல்ல பொண்ணுன்னு சொல்லக்கூடாது. அம்மா கொஞ்சம் தள்ளி நின்னால் நல்லது. அம்மாக்கள் ஏன் பண்ணக்கூடாது? அம்மாக்களை விட அக்கறையானவங்க வேறு யாரும் இல்லை. அதுதான் இங்கே சிக்கல்னே சொல்கிறோம். ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் என் பையன் இப்படி தான் இருக்கணும்னு அவனை லவ் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோல்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி 35 வயசாச்சு, கல்யாணம் ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு அம்மா கேட்குறாங்க. அம்மா இப்படி தான் அம்மாக்கள் குழந்தைகள் மேலே டூ மச் கண்ட்ரோல் பண்ணி வளர்க்குறதே அந்த குழந்தையினுடைய திருமணத்துக்கு தடையாமையும். ஸோ அம்மாவனுடைய அக்கறை தான் இங்கே பிரச்சனையை தவிர அம்மா கெட்டவங்கன்னு நம்ம எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அம்மா ரொம்ப நல்லவங்கன்றது தான் இங்கே இருக்க நிகழ்வே. இப்போ அம்மாக்கள் அதுக்கு வழி விட்டு நிற்கணுமே தவிர அதுக்கு நான் தான் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற முடிவுகள் இந்த லக்னத்துக்கு எடுக்கக்கூடாது. சொந்தத்திலேருந்து திருமணம் எடுக்கலாமா, தாராளமாக பண்ணலாம். அது நல்ல விஷயமாக தான் சொல்கிறோம். அப்போது திருமண வாழ்க்கைக்கு ஜாதகர் முடிவு எடுக்கணும் அப்படின்னா இவருக்கு அதில் ஈடுபாடு பெருசாக இல்லைன்றதையும் நம்ம பார்த்தோம். அவர் ப்ரொஃபஷனலாகவே பார்த்துட்ருப்பார். எனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் தேடிட்டு இருப்பார், அவர் லைஃப் பார்ட்னர் தேட சொன்னோம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இங்கே இருக்கும். லைஃப் பார்ட்னரே பிஸ்னஸ் பார்ட்னர் ஆக்கிக்கிறதுக்கு டூ மச் கால்குலேட்டிவாக ஒரு அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு சிந்தனையாளராக இவங்களுடைய சிந்தனைகள் போகக்கூடிய அமைப்பு இந்த வயசில். இதில் 3 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. உத்திரம், அஸ்தம், சித்திரைன்னு. உத்திரை நட்சத்திரம் போகும்போது இவங்களுக்கு ஒரு லவ் மேரேஜுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கும். கடந்த ஒரு 7-8 வருஷமாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தடையாகவே இருந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிற நிகழ்வு இந்த இடத்துக்கு வரும்போது அது மேரேஜாக மாறுறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். வேறு ஊரில் இருப்பாங்க. திருமணத்தினால் பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்பில் அந்த அளவுக்கு சிக்கல்கள் உருவாகி அதுக்கப்புறம் திருமணம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. கல்யாணம் பண்ணி வேறு ஊர் போகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். கல்யாணத்தினால வெளியூர் போகணும், கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைக்கு வேறு ஊர், பொண்ணுக்கு வேறு ஊர், அதனால் இடம் மாறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிற அமைப்பு. இல்லைனா அரேஞ்ச் போன 2 வருஷமாக பேச்சுவார்த்தை நடந்து இழுத்துக்கிட்டே போன திருமணம் இந்த இடத்துல அந்த மேரேஜ் ஆர்கனைஸ்டாக வந்துடும். மாப்பிள்ளைக்கு வெளியூரில் மாப்பிள்ளை இடம் மாறிட்டார், இப்போ மேரேஜ் பண்ணி வேறு ஊர் போகணுங்கிற அமைப்பு இந்த இடத்துல திருமண வாய்ப்புகளாக வரும். உத்திரம் 2ல். உத்திரம் 3ல் வாய்ப்பு இல்லை.
உத்திரம் 4ல் அரேஞ்சர் மேரேஜாக இருக்கும். அரேஞ்சர் மேரேஜ் ஜாதகர் வெளியூர் பொண்ணு அல்லது வெளிநாட்டு பொண்ணு அல்லது பிரச்சனைக்குரிய வேலைகள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிற பெண்களை வரன்களை அல்லது ஆண்களை வரன்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும். அஸ்த நட்சத்திரம் போகும்போது அஸ்த நட்சத்திரம் பொதுவாகவே வயது வித்தியாசம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஜாதகருக்கு திருமணம் பண்ணிக்கக்கூடிய பார்ட்னருக்கும் வயசு வித்தியாசம் அதிகம் இருக்கும். அல்லது பெண்ணாக இருந்தால் ஆணை விட பெண்ணுக்கு வயது அதிகம் இருக்கக்கூடிய 1 வயசு 2 வயசு மூப்பு இருக்கக்கூடிய அமைப்பும் இந்த இடத்துல இருக்குது. அல்லது முதல் வரனே 2வது திருமண வாய்ப்பாக இவங்களுக்கு வர்றதுக்கும் சந்தர்ப்பங்கள் இருக்கும். கொஞ்சம் வயசாகிடுச்சு, 27 28 வயசு ஆகுது, எனக்கு இது வரைக்கும் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்த நட்சத்திரம் ஏஎல்பி போகிறவங்க இவங்க 2வது திருமணம், அதாவது பார்ட்னருக்கு 2வது திருமணமாக வந்ததுன்னா அதை ஏற்றுக்கிறது நல்லது. இதுக்கு மேலே திருமணத்தை தள்ளி போடக்கூடாது. இப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பம், அதாவது வயது வித்தியாசம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையோடு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் இந்த இடத்துல சந்தர்ப்பங்கள் ரொம்ப ஜாஸ்தி. அப்படி தான் வரும். அப்படி ஏற்றுக்கிட்டு திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாவே வரும் இந்த இடத்துல. அதாவது ஏற்றுக்கிட்டால் நல்லது. அஸ்த நட்சத்திரம் முதல் பாதம் போகும்போது திடீர் திருமணம் அல்லது ஒரு லவ் மேரேஜுக்கான வாய்ப்பு இருக்குது. அஸ்தம் 2ல் வாய்ப்பு இல்லை. அஸ்தம் 3ல் திரும்ப அரேஞ்சு மேரேஜாக இருக்குது. வயசு வித்தியாசத்தையும் இந்த தொழில்முறை அமைப்பு பார்ட்னருக்கு பிரச்சனைக்குரிய வேலை அப்படிங்கிறத பார்த்து அமைச்சுக்கிட்டால் அந்த திருமணம் அழகாக நடக்கும். அஸ்தம் 4ல் லவ் மேரேஜ் இருக்குது. லவ் மேரேஜ் அல்லது பிரச்சனைக்குரிய திருமணங்கள் அமையும். சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் போகும்போது இந்த இடத்துல திருமண வாய்ப்பு இல்லை. சித்திரை 2 போகும்போது ஒரு நல்ல அரேஞ்சர் மேரேஜ் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு பெரிய கலாட்டாவுக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும். சூழ்நிலை காரணங்களால் பிரச்சனை அப்படின்னு வரும். இந்த சூழ்நிலைகள் மேரேஜ் எல்லாம் ஏற்பாடாக இருக்கும், அந்த நேரத்தில் ஒரு லாக்டவுன் இருக்கும், அல்லது அந்த இடத்துல ரோடு பிளாக்டாக இருக்கும் திருமணம் நடக்கிற இடத்துல. இந்த மாதிரி இது அரேஞ்சர் மேரேஜ்னாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு காரணங்களில் ஒரு திருமண சிக்கல்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். பேச்சுவார்த்தையின் போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும், நிதானமாக முடிவு எடுக்கணும். ஜாதகர் அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுக்காமல் மற்றவங்களுடைய முடிவுகளையும் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கணும். இந்த இடத்துல கம்யூனிகேஷன் கட்டாயமாக பண்ணக்கூடாது. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் பேசினா இந்த இடத்துல அந்த திருமண முடிவுக்கு இந்த கம்யூனிகேஷனே ஒரு பிரச்சனையாக அமையும். அதனால் கட்டாயமாக அதை தவிர்க்க வேண்டிய ஒரு நிகழ்வு. முடிஞ்சால் நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் ஒன்றா செய்கிறது ரொம்ப நல்லது. நிச்சயதார்த்தம் தனியாக பண்ணி ஒரு கேப் விட்டு அரேஞ்ச் மேரேஜுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. இப்படி பண்ணுனா இந்த இடத்துல திருமணங்கள் அழகாக நடக்கும். இப்போது வாய்ப்புகள் எப்போவுமே வந்துகிட்டே இருக்குது, நல்லா திரும்ப சொல்கிறோம். அப்போ அதை எப்படி பயன்படுத்தணுன்றதும் எந்த மாதிரி சிக்கல்கள் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனைகளை நம்ம அழகாக தவிர்க்க முடியுங்கிறனால தான் இந்த சீரீஸை ஒரு 6 லக்னம் பேசியிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஏஎல்பி லக்னம் என்ன அப்படிங்கிறத. இந்த 10 வருஷ வாய்ப்புகள் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ பண்ணுனா எப்படி அமைப்பு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த நேரத்தில் பண்ணால் இப்படி தான் அமைப்பு இருக்கும், அதை ஏற்றுக்கிட்டு தான் போகணும். அதுக்கப்புறம் வாய்ப்பு. இப்போ திருமணத்தை தள்ளி போட்டால் பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கலாம்னு நினைக்கிறாங்க. தள்ளி போடுறதுனால எந்த பிரச்சனைகளையும் நீங்கள் தள்ளி போட முடியாது. அந்தந்த சிக்கல்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் முதல்லையே சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணும்போது அதை ஏற்றுக்கிற பக்குவம் நம்மக்கிட்ட நிறைய இருக்கும். இதனால் திருமணத்தை தள்ளி போடுறதுக்கு பதிலாக அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு மெச்சூர் ஆகிறது தான் வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த புத்திசாலித்தனமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஏஎல்பி என்றைக்குமே சொல்லுது. தொடர்ந்து பாருங்கள்.